இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில கூட மறுபடியும் ஒரு விசையாய் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளோடு நம்மை தேவன் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாள்ல கூட ஒரு விசேஷித்த நாளாய், இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளாய் நம்ம பார்க்கிறோம். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம் தேவன் படைத்த எல்லா நாட்களும் நம் வாழ்க்கையில வெற்றி நாட்களாக தான் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா அந்த நாள் நிச்சயமாய் உங்களுக்கு வெற்றியுள்ள நாளாய் இருக்கும். அந்த காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது. அவருடைய அன்பு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மேல ஊற்றப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. நம்முடைய மன விருப்பங்களை அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக தான் ஒவ்வொரு நாளும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டவர்களாய் வாழும் போதுதான் இந்த பூமியில நமக்காக தேவன் வைத்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் நம்ம சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இந்த நாள்ல கூட கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்கிறது அப்படின்னா என்ன? இத குறிச்சுதான் நம்ம தியானிக்க போறோம். அதுக்கு முன்னாடி சில காரியங்கள நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்? சரியான சிந்தனைகளை, ஜீவனுக்கு ஏதுவான சிந்தனைகளை, வார்த்தைக்கு ஏதுவான சிந்தனைகளை மாத்திரம் தான் நம்ம சிந்திக்கணும். பாசிட்டிவ் தாட்ஸ் அது மட்டும் தான் இருக்கணும். எப்பவுமே நமக்குள்ள பயம், ஃபியர், ஆங்ஸைட்டி, நெகட்டிவ் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் இதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய மனசாட்சி எப்பவுமே இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள்ள அது என்ன செய்யணுமா? வேர் கொண்டிருக்கணுமா? இந்த கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்ளாத இருதயம் தான் எப்பவும் எப்படி இருக்கும்? பயத்திலையும், திகில்லையும், டிப்ரெஷன்லயும் இவங்க எப்பவுமே ஒரு வைப்ரேஷன்ல தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க பக்கத்துல போனாலே நம்மளால அந்த அட்மாஸ்பியரையே ஃபீல் பண்ண முடியும். நீங்க நல்ல பாசிட்டிவா எப்பவுமே கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டவர்கள் பக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னா, உங்களையும் அறியாம அந்த எனர்ஜி உங்கள அஃபெக்ட் பண்ணும். ஆனா, நெகட்டிவாவே சிந்திச்சு, நெகட்டிவாவே பேசுகிற மக்கள் பக்கத்துல நீங்க போனீங்க அப்படின்னாலே, அது உங்களையே அஃபெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஏன்னா, அவங்க அந்த அட்மாஸ்பியரையே அவங்க செட் பண்ணி வைக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இப்பதான் நீங்க வேர்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் உடைய மக்கள், நெகட்டிவ் தாட்ஸ பேசி அவங்க நெகட்டிவ் தாட்ஸ கொண்டு அதையே பேசிட்டு இருக்கிற மக்கள்ட்ட இருந்து நம்ம என்ன செய்யணும்? தூரமா நிச்சயமா விலகி இருந்தா மட்டும் தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் அதிகமாய் வேர்கொள்ள முடியும். நெகட்டிவா பேசுற மக்கள் கூட நம்ம இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இன்னும் ரூட் ஆகாத பட்சத்துல, அப்படிப்பட்ட மக்கள் கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில அந்த இடத்துக்கு கிறிஸ்து நம்மள எந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு விரும்புறாரோ, அந்த இடத்துக்கு நம்மளால ரீச் பண்ண முடியாது. இப்ப அவங்க பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, அது ஃபீலிங்ஸா இருக்கு, எமோஷன்ஸா இருக்கு. அது டைரக்ட்டா நம்முடைய ஃபீலிங்ஸையும், எமோஷன்ஸையும் அது டச் பண்ணிரும். ஆனா, நம்ம இருதயம் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள வேர்கொள்ளப்பட்டிருக்கணும்னு சொல்லி நமக்கு வேதம் கற்றுத் தருகிறத பார்க்கிறோம். இல்லன்னா, ஈஸியா மற்றவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு நம்ம அடிமைகளாகி நம்ம பயத்துக்குள்ள கடந்து போயிருவோம். அதனால தான் வேதம் சொல்லுது, கேட்கிறத குறித்து கவனமா இருங்க. எத கேட்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பார்க்கிறத விட நம்ம கேட்கிறது ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா, அது டைரக்ட்டா நம்ம ஹார்ட்டுக்கு போகுது. அதனால தான் வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும், ஜீவனாயும் இருக்குது. ஆனா, அந்த வார்த்தைகள கேட்காம, மரணத்தின் வார்த்தைகள நம்ம கேட்டு, பயத்தின் வார்த்தைகள கேட்டோம்னா, அது நமக்குள்ள
மரணத்தின் எண்ணங்கள தான் நமக்கு கொண்டு வரும். அவர் பார்க்கிறத குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லல. கேட்கிறத குறித்து எச்சரிக்கையா இருங்க. எத கேட்டுட்டே இருக்கீங்க? எத திங்க் பண்ணிட்டே இருக்கிறீங்க? எத பேசிட்டே இருக்கிறீங்க? நீங்க பேசுறத வச்சு, நீங்க எத கேட்கிறீங்கங்கிறத கண்டுபிடிச்சிரலாம். உங்கள சுத்தி எல்லாரும் நெகட்டிவா இருக்கிறாங்கன்னா, நீங்க அவங்க மேல அன்பு செலுத்துங்க. ஆனா, அவங்க பேசுறத நீங்க கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா, உங்க மனசாட்சிய, உங்க ஆழ் மனத பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்க கரத்துல இருக்கு. அப்போ இன் கிரைஸ்ட்ல நம்ம எப்ப ரூட் ஆகுறோமோ, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும். வேர்கொள்ள வேர்கொள்ள, ஐயோ! இது நமக்கு தேவையில்லாத உரையாடல். இந்த மக்கள் கூட நான் இருந்தேன்னா, நானும் பாதிக்கப்படுவேன். அப்படின்னு சொல்லி, நீங்களாவே வெளில வந்துருவீங்க. இப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வேர்கொள்ள, நமக்குள்ள அந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கும். நம்ம சூழ்நிலைய அத பார்க்கவே மாட்டோம். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க நம்மளால முடியும். இப்போ நம்மளுடைய ஆழ் மனதுல நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வேர்கொள்ளல அப்படின்னா, ஒரு நெகட்டிவான வார்த்தை யாரோ பேசிட்டாங்கன்னா, அது நம்மளுக்கு ஒரு சுனாமி வந்த மாதிரி என்ன செஞ்சிருதாம், அலை அடிச்ச மாரி அடிச்சு, நம்மள நம்மள டோட்டலா ஸ்ட்ரக் பண்ணி நம்மள வந்து என்ன செஞ்சிருது, கீழ தள்ளிருது. 2, 3 நாளைக்கு அந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்துல தொனிச்சுட்டே இருக்கும். இப்போ இப்படிப்பட்டவைகளை அவாய்ட் பண்றதும் நம்ம கரத்துல தான் இருக்கு. நம்ம கையில தான் இருக்கு. அதனால இந்த நெகட்டிவ் ஸ்டோரீஸ நிச்சயமா பிளாக் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா வார்த்தைகள் ஆவியாயும், ஜீவனுமாயும் இருக்குது. வார்த்தைகள் வல்லமை உள்ளது. வார்த்தை நம்மள கட்டவும் முடியும். வார்த்தை நம்மள அழிக்கவும் முடியும். அதனால தான் அங்க பவுல் சொல்றாரு, "பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள நீங்க பேசுங்க." இப்பல்லாம் எங்க சேனல திறந்தாலும் அழிவுக்கு ஏதுவான வார்த்தைகள். கிறிஸ்தவத்திலேயே அங்க அழிஞ்சு போயிரும், இங்க அழிஞ்சு போயிரும். இப்படி அழிவ குறித்ததான வார்த்தைகள் நெறைய வந்துட்டே பேசிட்டே இருக்காங்க. ஆனா, இத கேட்கறாங்க. ஏன்னா, அவங்க இருதயம் ஏற்கனவே பயத்துல நிரம்பி இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா இந்த பயம் நிறைந்த வார்த்தைகள தான் அவங்க அவங்க அது வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணி, அப்படிப்பட்ட காரியங்கள கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஜீவனை தருகிற வார்த்தைகள தான் நம்ம கேட்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். மரணத்த குறித்ததான ரொம்ப அறிவு இருக்கிறவங்களுக்கு, அப்படிப்பட்டவங்க மரணத்த பத்தி தான் பேசுவாங்க. மரணத்தின் ஆவி தான் அவங்களுக்குள்ள செயல்படும். அந்த வார்த்தைகள நம்ம கேட்டோம்னா, நமக்குள்ளயும் அந்த ஆவி செயல்படத் தொடங்கும். இன்னைக்கும் நெறைய பேர் கிறிஸ்தவர்கள்னு வார வாரம் ஆலயத்துக்கு வர்றவங்க தான். ஆனா, இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்ளாதபடி சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் நிறைஞ்ச மக்களுக்கு, நீங்க எவ்வளோதான் வார்த்தைகள சொன்னா கூட, அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க. "உங்களுக்கு என் பிரச்சனை என்ன தெரியும்?" இப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதையும் விரும்ப மாட்டாங்க. ஆனா, அந்த பிரச்சனைய பத்தி பேசிட்டே இருப்பாங்க. உங்களையும் அந்த இடத்துக்கு அவங்க கொண்டு போவாங்க. அப்போ அந்த இடத்துல அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இடத்துல, நம்ம என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. இன் கிரைஸ்ட்ல நீங்க ரூட் ஆயிட்டீங்கன்னா, உங்கள எதுவும் பாதிக்காது. ரூட் ஆகாத பட்சத்துல, மற்றவர்களுடைய காரியங்கள் உங்கள அதிகமா பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எத கேட்கிறீங்க அப்படிங்கிறத குறிச்சு. தொடர்ந்து அழிவ குறித்ததான வார்த்தைகள், தொடர்ந்து அழிவ குறித்ததான பிரசங்கங்கள். அங்க அழிஞ்சு போயிரும், இங்க அழிஞ்சு போயிரும், இங்க பஞ்சம் வந்துரும், இங்க அது வந்துரும், இது வந்துரும். இதையே நம்மள எதுக்கு தேவன் வச்சிருக்கிறாரு இந்த பூமியில? இத மாத்துறதுக்காக தான் இந்த பூமியில நம்மள வச்சிருக்கார். அழிவ பேசுறதுக்கு நம்மள இந்த பூமியில வைக்கல.
அது லைஃப குடுக்கல அப்படின்னா, அந்த இடத்த விட்டு நம்ம எழும்பிர்றது ரொம்ப அவசியமா இருக்குது. அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்கிறது அப்படின்னா என்ன? அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். கொலோசையர் 2வது அதிகாரம் 6ஆம், 7ஆம் வசனங்கள். கொலோசியன்ஸ் சாப்டர் 2 வெர்சஸ் 6 and 7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. கிறிஸ்துவை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டுட்டோம். இப்போ ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருக்குள் வேர்கொள்ளணுமா, அவர் மேல் கட்டப்படணுமா, அவருக்குள் நடந்து கொள்ளணுமா. அதுக்கப்புறம் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. ஃபியருக்கு ஆப்போசிட் அங்க நம்ம பார்த்தோம், அன்னைக்கு அன்புன்னு பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல ஃபியருக்கு ஆப்போசிட் லவ், விசுவாசத்தை பார்க்கிறோம். எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்றானோ அவன் விசுவாசத்துல உறுதிப்பட்டு கொண்டே இருப்பான். ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகிட்டே இருப்பான். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அந்த ஃபெய்த் ஏன் இல்ல அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்யல, இன்னும் வேர் கொள்ளல. இப்போ ஒரு மரத்தை எடுத்துக்கிடுவோம். அந்த மரம் ஆழமா வேர் கொண்டுட்டு இருந்துச்சுன்னா, அது என்ன மழை வந்தாலும் புயல் அடிச்சாலும் அந்த மரம் அது என்ன செய்யாது, அசையவே செய்யாது. அது ஸ்டேபிளா இருக்கும். ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வேர் கொண்டு இருந்தோம் அப்படின்னா, நாமும் அப்படித்தான் நிலையானவர்களா இருப்போம். உங்களுக்கு எந்த காரியமும் உங்களை பயமுறுத்த முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த இடத்துக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க, உங்க ஹார்ட் வந்துரும். அந்த வேர் என்ன செய்யுது, சத்துக்களையும் தண்ணீரையும் உறிந்தெடுத்து அது மற்ற பகுதிகளுக்கு, மரத்தின் மற்ற பகுதிகளுக்கு அனுப்புது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வேர்கொள்ள நம்ம அவரை போல நம்ம என்ன செய்வோம், மாற ஆரம்பிப்போம். அவருடைய சுபாவம் நமக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். அவருடைய விசுவாசம் நமக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளுகிறவர்களுக்கு நடக்கிற காரியங்கள். அது ஒருவேளை ட்ரை சீசன்ஸ்ல கூட அது என்ன செய்யும், அந்த மரத்துக்கு ரிசோர்ஸே இல்லைன்னா கூட அந்த ட்ரை சீசன் ஒரு மாதிரி காஞ்ச அந்த காலகட்டத்துல, அந்த கிளைமேட்ல கூட அது உறுதியா நிற்கும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளுகிறவங்க சுற்றி இருக்கிறத அவங்களால பார்க்கவே முடியாது. நேத்து நம்ம தியானித்த காரியம் அதுதான். நாம் யார், தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறோம். we belong to God's family. இன்னைக்கு நமக்கு அப்பாவாய் அவர் இருக்கிறார். நம் தகப்பன் தேவன் இருக்கிறார். நமக்கு மூத்த சகோதரனா கிறிஸ்து இருக்கிறார். நம்மை தேற்றுகிற, நம்மை வழி நடத்துகிற தாயாய் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். இந்த குடும்பத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இதை எவ்வளவு தூரம் ரியலா நம்ம லைஃப்ல பார்க்கிறோமோ, என் அப்பா இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு, என் விருப்பத்தை அவர் அறிஞ்சிருக்கிறாரு, அவர் எனக்காக செஞ்சு முடிப்பாரு. இதை எவ்வளவு தூரம் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறோமோ, அதற்கு நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுதோ, அப்போ மகிமையை நம்ம என்ன செய்ய முடியும், உணர முடியும். இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வேர் கொள்ளாததுனாலதான் பயம், கலக்கம், சோர்வு, அவிசுவாசம் இது எல்லாம் நம்ம ஆட்கொள்ளுகிறத பார்க்கிறோம். இப்போ அவர் சொல்றாரு,
என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. ஏன்னா, அவர் வார்த்தைகள் ஏன் ஜீவனா இருக்குது அப்படின்னா, அவர் அத பிராக்டிஸ் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள நம்ம உள்வாங்கும்போது, அது நமக்கு ஜீவனாய் கடந்து செல்லுது. இன்னைக்கு எத்தனையோ பிரசங்கங்கள நம்ம கேட்கிறோம். நல்லா இருக்குன்னு கேட்கிறோம். ஆனா, அது ஏன் நமக்கு ஜீவனா உள்ள போகலன்னா, யார் ஒருவர் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம பேசுறாங்களோ, அது நிச்சயமாய் அது உள்ள நம்ம ஹார்ட்ட போய் அது ரீச் பண்ண முடியாது. அப்போ உண்மையாய் இருக்கிற தேவ மனிதர்கள், உண்மையா அவர் பிரசன்ஸ்ல இருந்து அவரை என்ஜாய் பண்ணி, கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டவர்களாய் இருக்கிறவர்கள் போதிக்கிற வார்த்தைகள், அது ஜீவனாய் உங்களுக்குள்ள கடந்து வரும். அப்படிப்பட்டவைகள தான் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அத கேட்காம, சாதாரணமா அழகா பிரசங்கிக்கிறது, இதெல்லாம் இருக்கு. அதனால எந்த பிரயோஜனமும் நம்ம வாழ்க்கையில உண்டாகாது. இதெல்லாம் ஸ்பிரிட்ல நம்ம ஸ்ட்ராங் ஆக ஆக நமக்கே தெரியும். எது ஜீவன நமக்குள்ள கொண்டு வருது, எது மைண்ட் அளவுல நம்ம அத கேட்டுட்டு நிக்கிறோம். இதெல்லாம் நம்ம டிசர்ன் பண்ணி, அப்படிப்பட்ட வார்த்தைகள நம்ம கேட்க தொடங்கும்போது, நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் அற்புதங்களையும், அதிசயங்களையும் நம்ம பார்க்க முடியும். அப்போ கிறிஸ்துவுக்குள் வேர்கொள்றது என்ன அப்படின்னா என்ன? கன்டினியூஸ் கனெக்ஷன் கிறிஸ்துவுக்குள்ள. எப்பவுமே அவரோடு கூட உள்ள தொடர்பு. உங்க சூழ்நிலை எதிரா இருக்கா? நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். என் அப்பா என் கூட இருக்கிறார். அதுல வேர்கொள்ள, வேர்கொள்ள, வேர்கொள்ள உங்க லைஃப் அப்படியே கிறிஸ்துவை எதுவும் அசைக்க முடியாமல் இருந்ததோ, அதே போல உங்களையும் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எதுவும் அசைக்க முடியாத இடத்துக்கு நீங்க வந்துருவீங்க. இப்படி ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு தான் நம்ம என்ன செய்றோம்? மெடிடேஷன் பண்றோம். அப்படியே அந்த இருதயத்த அமைதிப்படுத்தி, அந்த இருதயத்துல அவருடைய வார்த்தைகள நம்ம தியானித்து, தியானித்து அவருக்குள்ள நம்ம வேர்கொள்றோம். அதனாலதான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சைலண்டா நான் எங்க இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க உணர ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படும். இப்ப வரைக்கும் ஏன் அத நம்ம ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இன்னும் நம்ம வேர்கொள்ளாததுனாலதான். நிச்சயமா கிளியரா ஆவிக்குரிய ரெல்ம்ல என்ன இருக்குதுங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இங்க கண்ண மூடி அமைதியா ஏதோ ஒரு மியூசிக் எதையோ ஒண்ணு போட்டுட்டு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கங்கிறத ஒரு இமேஜினேஷன்ல நீங்க பார்க்க 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 உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். கிறிஸ்து உங்க கூட என்ன பேசுறாரு, உங்களை எப்படி அவர் கைகளை பிடிச்சிருக்கிறாரு, உங்க கூட அவர் எப்படி நடந்துட்டு இருக்கிறாரு. நீங்க இந்த ரெல்ம விட்டு அடுத்த ரெல்முக்கு நீங்க கடந்து போக முடியும். அடுத்த டைமென்ஷன்ஸ்க்கு நம்மளால போக முடியும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இது நம்மளா இமேஜின் பண்றோமோ அப்படின்னு சொல்லி பிசாசு பல எண்ணங்களை நமக்குள்ள விதைச்சு அந்த கிறிஸ்துவுக்குள்ள வேர்கொள்ள முடியாதபடி நம்மள அவன் தடுத்துறான். இப்ப அடுத்ததா ரூட்டட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் வேர்கொள்றதுன்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபீலிங்ஸ பேஸ் பண்ணி, ஃபீலிங்ஸ் மத்தவங்களுடைய ஒப்பீனியன், மனிதர்கள் உங்களை குறிச்சு என்ன சொல்றாங்க, இல்ல சூழ்நிலைகள் என்ன சொல்லுது, இது எதையும் பார்க்காது. கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டிருந்தீங்கன்னா உங்க இருதயம் இதை எதையுமே நோக்கி பார்க்காது. கிறிஸ்து யார், அவர் உங்களுக்கு இப்ப யாரா இருக்கிறாரு, அவர் உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறாரு, உங்களுடைய ஐடென்டிட்டிய நீங்க
நீங்க செய்கிற அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களுக்கு கிடைக்கிற பேர் புகழ், இல்ல நீங்க செய்து முடித்த செயல்கள், இத பேஸ் பண்ணி உங்க ஐடென்டிட்டி இருக்காது. உங்கள்ட்ட இருக்கிற பணத்த பேஸ் பண்ணி இருக்காது. உங்கள்ட்ட இருக்கிற உங்களோட இருக்கிற உறவுகள பேஸ் பண்ணி இருக்காது. உங்கள மத்தவங்க எப்படி அப்ரூவ் பண்றாங்க, அத பேஸ் பண்ணி இருக்காது. ஒண்ணே ஒண்ணுல நீங்க ரெஸ்ட் ஆயிருவீங்க. நான் தேவனுக்கு பிள்ளை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை போல நானும் தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறேன். இன்னைக்கு இந்த உலகத்துல உள்ள மனிதர்கள், உலகத்துல உள்ள சூழ்நிலைகள் எதுவும் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வந்துரும். அங்க கொலோசியர் 3:12 பார்க்கிறோம். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தர், பிரியமானவர்கள். We are chosen, we are holy and we are dearly loved. உங்க ஐடென்டிட்டி இதுதான். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்ம பரிசுத்தராய் இருக்கிறோம். தேவனால் பிரியமாய் நேசிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அவரால பிரியமா நேசிக்கப்படுறோம்னா இந்த உலகத்துல நமக்கு குறைவுகள் என்பது என்ன இருக்க முடியும்? எல்லாத்தையும் அவர் நமக்காக நிச்சயமாய் செய்கிறவர். அப்போ இன்றைக்கு ஒரு அந்த அதாவது மண்ணுல இருக்கிற எல்லா விதமான சத்துக்களையும் அந்த வேர் உறிந்து கொள்ளுகிறது போல இந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வேர்கொள்ள அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருக்குள்ள இருக்கக்கூடிய தைரியமான திட நம்பிக்கை, இதை எல்லாத்தையும் நம்ம உறிந்து கொண்டு நம்ம என்ன செய்வோம்? திடமாய் நிற்போம். அதனாலதான் யோவான் 15:7 அங்க இயேசு சொல்ற காரியம். ஜான் சாப்டர் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 5வது வசனத்துல பார்க்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ அவர்ல நம்ம நிலைச்சிருக்கும் போது, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வேர்கொண்டிருக்கும் போது நம்ம கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்ம என்ன கேட்டாலும் அது நமக்கு செய்யப்படுகிற இடத்துக்கு நம்ம வந்து சேர்றோம். அப்போ இன்னைக்கு ரூட்டட் இன் கிரைஸ்ட் அப்படின்னா என்ன? ரூட்டட் இன் லவ். அவருடைய அன்பை ஆழமா அறிகிறது தான், அவருக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கிறது தான் பீயிங் ரூட்டட் இன் கிரைஸ்ட், வேர்கொள்ளுகிறது. அதனாலதான் நம்ம அன்றைக்கு பார்த்தோம், அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஹார்ட்ஸ்ல பயம் இருந்துட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், கிறிஸ்துவுக்குள் நம்ம இன்னும் வேர்கொள்ளல. நம்ம ஒரு பெரிய அந்த பரலோக குடும்பத்துக்குள்ள நம்ம வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கறதுல இன்னும் நம்ம என்ன செய்யல? ரூட் ஆகல. வசனம் சொல்லுது, மத்தேயு 4:4 பார்க்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர் வார்த்தைய நம்ம எந்த அளவுக்கு உட்கொள்றோமோ, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக நம்முடைய ஹார்ட், மைண்ட், நம்மளுடைய லைஃபா அவருடைய வார்த்தை மாறணும். அப்படி மாறும்போது நம்ம கிறிஸ்துவுக்குள் வேர்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரோட அந்த ஃபெலோஷிப் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள வேர்கொள்ளுகிறதற்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு.
அதனாலதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். ஏன்னா அவர் நமக்குள்ள இருந்து சொல்லிட்டே இருப்பாரு, நீ தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்திருக்கிற, நீ தேவனுக்கு பிள்ளையா இருக்கிற. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்துல நம்ம வரும்போது அவர் கிறிஸ்துவின் வசனத்தை நமக்கு என்ன செய்வார்? வெளிப்பாடாய் நமக்கு நினைப்பூட்டு கொண்டே இருப்பார். இப்போ இந்த கனெக்ஷன்ல நம்ம இல்ல அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது ரொம்ப வீக் ஆயிட்டே இருக்கும். எப்படி ஒரு ஒரு ஆழமா வேர்கொள்ளல நம்ம பார்க்கிறோம். அந்த விதைக்கிறவனுடைய ஊமையில கண்மலையில விதைக்கப்பட்ட அந்த விதை ஆழமா வேர்கொள்ளாததுனால வெயில் ஏறினப்போ அது சீக்கிரமா தீந்து போயிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள வேர்கொள்ளாதவருடைய நிலைமையும் அப்படிதான் இருக்கும். அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் எல்லாரையும் பிள்ளைகளா பார்க்கிறாரு. ஆனா இதுல ரூட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எப்பவும் பயம். எப்பவும் எதையாவது குறிச்சு புலம்பிட்டே முறுமுறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள மாதிரி. அவருடைய அன்ப அவங்களால உணரவே முடியாது. உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது அப்படின்னு சொல்லி ரோமர்ல பார்க்கிறோம். அவங்க இந்த கிரியேஷனை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள்ள வேர்கொள்ள என்ன செய்வோம்னா இந்த கிரியேஷன் எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுவோமா? ஒரு நட்சத்திரங்களையோ, சந்திரனையோ, சூரியனையோ, இல்ல மரம் செடி கொடிகளையோ இதெல்லாம் பார்க்க 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 அவருடைய வல்லமே நம்ம அந்த கிரியேஷன்ல பார்க்க ஆரம்பிப்போம். ரோமர் 1:20 நீங்க வாசிச்சு பாருங்க, தியானிச்சு பாருங்க. அவருடைய வல்லமையும் தேவத்துவமும் சிருஷ்டிப்புலதான் அவர் காட்டுறாராம். இப்போ ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்காரு. அவருடைய திறமையை நம்ம எதுல பார்ப்போம்? அவர் கட்டின பில்டிங்ல பார்ப்போம். ஒரு கார்பெண்டரோட திறமையை எதுல பார்ப்போம்? அவர் செஞ்சிருக்கிற மர வேலைகள்ல பார்ப்போம். அத மாதிரி தேவனுடைய வல்லமையை எதுல பார்க்க முடியும் அப்படின்னா அவருடைய சிருஷ்டிப்புல பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களை நீங்க பாருங்க. இப்ப நான் பேசுறது உங்க காதுகளுக்குள்ள போகுது. அது உங்க பிரெயினுக்கு போகுது. அது உங்க இருதயத்துக்கு வந்து அது உங்களை பலப்படுத்துது. இதுல எத்தனை வேலை நமக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கு. எத்தனை நர்வ்ஸ், எத்தனை பிளட் வெசல்ஸ். இன்னைக்கு நம்ம காலையில எழும்பி ஹார்ட் நீ பம்ப் பண்ணு, நீ பிரீத் பண்ணு அப்படின்னு நம்ம லங்ஸுக்கெல்லாம் நம்ம கட்டளை கொடுத்துட்டா இருக்கிறோம். இதெல்லாம் தானா நடக்குது. இதெல்லாம் சிருஷ்டிப்பின் அதிசயம். இத எந்த ஒரு மனுஷன் அதிகமா தியானிக்க ஆரம்பிக்கிறானோ அவன் தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளுவான். அப்பதான் அவன் கிறிஸ்துவுக்குள்ள வேர்கொள்ள முடியும். அப்படி கிறிஸ்துவுக்குள்ள வேர்கொள்ளுகிறவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்களாம்? எரேமியா 17வது அதிகாரம் 7, 8வது வசனங்கள். ஜெரேமியா சாப்டர் 17 verses 7 and 8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு நம்பிக்கை வேற எங்கேயும் இருக்காது. அவர் மேல மட்டும்தான் இருக்கும். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டிருக்கிறானா. கிறிஸ்துவுக்குள் வேர்கொள்ளுகிறவர்கள் அப்படின்னா தண்ணீர் அப்படின்னாலே வார்த்தையை குறிக்குது. தண்ணீர்ல அவன் நாட்டப்பட்டிருக்கிறான். கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுறான். அது எப்பவும் தண்ணீர்ல அந்த வேர்கள் இருக்கிறபடியினால உஷ்ணம் வருகிறதே அது பார்க்காது. எப்பொழுதும் அது பச்சையா இருக்கும். ஒருவேளை மழை காலம், ஒருவேளை உலகமே ட்ரையா இருக்கலாம். ஆனா அவன் எப்பவும் தப்பாமல் கனி கொடுக்கிறவனா இருப்பானா. யார்? கிறிஸ்துவுக்குள் வேர்கொள்ளுகிறவன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். இன்னைக்கு நம்ம ஹார்ட் அசைக்கப்படுதுன்னா காரணம் அவருக்குள்ள வேர்கொள்ளல. ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட
மனதை உடையவன். நம்ம ஹார்ட் எதை பற்றி பிடிச்சிட்டு இருக்கு? உலகத்தையும், உலகத்துல உள்ள காரியங்களையும், உலகத்துல உள்ள சிந்தனைகளையும் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோமா? எதை பிடிச்சிட்டு இருக்கு நம்ம இருதயம்? இத பிடிச்சிட்டு இருந்ததுன்னா, ஒரு காலம் கிறிஸ்து வச்சிருக்கிற அந்த வாழ்க்கைய நம்மளால என்ஜாய் பண்ணவே முடியாது. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, எண்ணில் வேர்கொள். அப்படின்னா, அவர பெருசா பார்த்துட்டே இருக்கும் அந்த இருதயம். சூழ்நிலைகள பார்க்கவே செய்யாது. அவர் என்னை எப்படி நேசிக்கிறார்? அவர் என்னை எப்படி பார்க்கிறார்? அவர் என்னை எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்? மற்றவங்க சொல்ற ஒப்பீனியன், அது எதுவும் உங்கள டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்கு உங்க ஹார்ட் வந்துரும். அப்போ இப்படிப்பட்ட கிறிஸ்துவில் வேர்கொள்ள வேர்கொள்ள நம்ம என்ன செய்வோம்? முதிர்ச்சி அடைகிறவர்களாய் நம்ம மாறுவோம். அந்த சண்டை, கோபம், வைராக்கியம், விரோதம், பகை இதெல்லாம் நம்மள விட்டு தானாய் மறைந்து போகும். எபேசியர் 4:15 நம்ம பார்க்கிறோம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். நம்ம என்ன செய்றோம்? மெச்சூர் ஆயிட்டே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள வேர்கொள்ள 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 மனுஷங்க பேசுறது ஈஸியா அவங்க தெரியாம பேசுறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் வந்துரும். ஏன்னா இயேசு அப்படித்தான் இருந்தாரு. பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவங்கள பிளஸ் பண்றாரு. நம்ம ஹார்ட்டும் அந்த இடத்துக்கு வரும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாயலாய் நம்ம மாறிக்கொண்டே இருப்போம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வேர்கொள்ள வேர்கொள்ள நம்முடைய வார்த்தை கிருபை நிறைந்த வார்த்தைகளா இருக்கும். சத்தியம் நிறைந்த வார்த்தைகளா இருக்கும். அன்பு நிறைந்த வார்த்தைகளா இருக்கும். நன்றி அறிதல் உள்ள வார்த்தைகளா இருக்கும். எப்பவும் நம்பிக்கையான வார்த்தைகளை தான் நம்ம பேசுவோம். பயத்தை நம்ம பேசவே மாட்டோம். நம்மளுடைய அந்த வேல்யூஸ் இது எல்லாமே அவருடைய வார்த்தை தான் நம்மள ஷேப் பண்ணுமே தவிர, நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களோ, நம்ம கல்ச்சரோ, ட்ரெடிஷனோ நம்மள ஷேப் பண்ண முடியாது. நம்ம தாழ்மையை அணிந்து கொண்டவர்களாய், மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய், பரிசுத்தம் நிறைந்தவர்களாய் நம்ம இருப்போம். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த ஃபெலோஷிப்ல, இந்த மெடிடேஷன்ல நம்ம அதிகமாய் நேரம் செலவிடணும். நீங்க யாருங்கிறத பார்க்கிறதுக்கு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு மைல்டா ஒரு மியூசிக் போட்டுக்கொள்ளலாம். போட்டுட்டு நான் யார்? நீங்க யாருங்கிறத நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு பல காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். இந்த எமோஷனலா மேல போறது, கீழே வர்றது இதெல்லாம் இருக்காது. அது பஞ்ச காலத்தை குறிச்சு பயப்படாது. காற்றடிச்சாலும் பயப்படாது. மற்றவங்களுக்கு எப்பவும் கனிகளை கொடுக்கிறதா நம்ம இருப்போம். ஒவ்வொரு வருஷமும் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருப்போம். இதுதான் பீயிங் ரூட்டட் இன் கிரைஸ்ட். இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமாய் சித்தமாய் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் உங்க இருதயத்துல நீங்க சொல்லணும், இனி இந்த பூமியில உள்ள எந்த காரியங்களோ போராட்டங்களோ என்னை அசைக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்து எனக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறார். நான் அவர்கிட்ட இருந்து என்னுடைய ஜீவனை, பலனை, சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் நான் பெற்றுக்கொள்றேன். அவருடைய வார்த்தை என் ஆத்துமாவை தேற்றுகிறது. பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளையாய் தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் அவரால பிரியமாய் நேசிக்கப்படுகிற நேசகுமாரனாய் நேசகுமாரத்தியாய் நான் இருக்கிறேன்.
நான் வல்லமையாய் பலப்படுவேன், நான் கனிகளை கொடுப்பேன், நான் உறுதியா நிற்பேன். ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள் வேர்கொண்டு கிறிஸ்துவின் மேல நான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னைய எதுவும் அசைக்க முடியாது. இந்த இடத்துக்கு நம்ம வரணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். இன்றைக்கு அவரு செடியா இருக்கிறாரு, நம்ம கொடிகளா இருக்கிறோம். அவர்கிட்ட இருந்துதான் நமக்கு எல்லா ஃப்ளோ நமக்கு வருது. அவருடைய அன்புலையும் அவருடைய சத்தியத்திலையும் நம்ம வேர்கொள்ள உலக மனுஷன மாதிரி நம்மளால சிந்திக்க முடியாது. உலக மனிதர்கள் எப்பொழுதும் மரணத்தை தான் சிந்திச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜீவனை சிந்திக்கிறவர்களாய், ஜீவனை பேசுகிறவர்களாய், ஜீவனை கட்டவிழ்க்கிறவர்களாய் நம்ம மாறுவோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும்னா மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர்களா நம்ம மாறுவோம். நம்ம இருதயத்தை காத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் நம்ம வேர்கொள்ளும் போது நம்ம மூலமாய் அநேகர் சுகப்படுவாங்க, அநேகர் விடுவிக்கப்படுவாங்க. இதெல்லாம் உங்க மூலமாய் நடக்கிற காரியங்களா இருக்கிறத இனி வருகிற நாட்கள்ல நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் வேர்கொள்ளணும். நெகட்டிவான இந்த வேர்கொள்ளுகிற இந்த ப்ராசஸ்ல நீங்க கொஞ்சம் இன்னும் ஆழமா போகிற வரைக்கும் நீங்க நெகட்டிவான மக்கள் கூட அந்த ஃபெலோஷிப்பை கொஞ்சம் நீங்க கட் பண்றது ரொம்ப நல்லது. மரணத்தை பேசுறவங்க, மற்றவங்களை குறித்து குறை சொல்லிட்டே இருக்கிறவங்க, ஆகாத சம்பாஷணைகள் செய்யறவங்க, இப்படிப்பட்டவர்களோடு உங்களுடைய ஃபெலோஷிப்பை கொஞ்ச நாள் நீங்க கட் பண்ணா மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள்ள வேர்கொள்ள முடியும். இல்ல நீங்க ஒரு ஸ்டெப் மேல வரணும்னு நினைப்பீங்க, அவங்க உங்களை 2 ஸ்டெப் கீழே இறக்கிடுவாங்க. அதனாலதான் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும், சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற வீண் கட்டுக்கதைகளுக்கு நீ விலகி இரு. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இன் கிரைஸ்ட்ல ரூட் ஆகுற வரைக்கும் இதெல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். காலை வேளையில ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை பத்தின சிந்தனைகள், அவரை பற்றின எண்ணங்கள், நான் இப்ப எங்க இருக்கிறேன், நான் இப்ப அவர் பக்கத்துல எப்படி இருக்கிறேன், இத மாத்திரம் நம்ம தியானித்து பார்ப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் நிலைநிறுத்த போகிறார். பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில தேவன் நிச்சயமாய் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம அப்படியே மெடிடேஷன் பண்ணுவோம். நான் சொல்றத அப்படியே நீங்க உள்வாங்கி அதை இமேஜினேஷன்ல நீங்க பார்க்க ஆரம்பிங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்படியே அமர்ந்து இருக்கணும், சைலண்டா உங்க ஹார்ட் அப்படியே ரெஸ்ட்ல நீங்க கொண்டு வந்து நான் சொல்ற வார்த்தைகளை மாத்திரம் அப்படியே நீங்க உள்வாங்கி நீங்க தியானிக்கும் போது இன்றைக்கு இந்த கிறிஸ்துவுக்குள் வேர்கொள்ளுகிற ஒரு இடத்துக்குள்ள நம்ம எல்லாரும் கடந்து வர்றத நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் எங்களோடு இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வேர்கொண்டவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவ தேவனுக்கு விருப்பமாய் இருக்கிறது, பிரியமாய் இருக்கிறதுங்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. காலை வேளையில தகப்பனே, எங்க இருதயத்தை ஆண்டவரே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு நாங்க கொண்டு வர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்படியே இருதயம் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள வரட்டும். இவ்வளவு அண்ட சராசரங்களை படைத்தவர் நமக்காகவே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாத்தையும் இன்றைக்கு அவர் ஒன்று சேர்த்திருக்கிறாராம்.
அப்போ இன்றைக்கு இந்த பூமியில இருந்தா கூட நம்ம ஆவிக்குரிய ரீதியில இன்னைக்கு நீங்க அதை அப்படியே இமேஜினேஷன்ல பாருங்க. இன்றைக்கு அந்த காட்ஸ் ஃபேமிலிக்குள்ள நம்ம என்டர் ஆயிட்டோம். அங்க ஃபுல்லா லைட் தான் இருக்கு, வெளிச்சம், பிரகாசம். அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். வசனம் சொல்லுது, நீதிமொழிகள்ல நம்ம பார்க்கிறோம், நான் நித்தம் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். அப்போ பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம், செல்ல பிள்ளைங்கிறதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. இந்த செல்ல பிள்ளைக்கு ஸ்பெஷலா தேவன் கொடுக்கிறத பார்க்கிறோம். அன்னைக்கு யோசேப்புக்கு மாத்திரம் அங்க பலவர்ண அங்கிய அந்த யாக்கோபு தைத்து கொடுக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா அவனை ஸ்பெஷலா அவர் பார்க்கிறாரு. அப்ப இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே அவருக்கு செல்ல பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ உலக தகப்பன் அந்த செல்ல பிள்ளைக்கு ஸ்பெஷலா கொடுக்கும்போது, பரலோக தகப்பன் இன்னைக்கு நமக்கு தேவையானவைகளை அவர் எவ்வளவு ஸ்பெஷலா நம்ம நினைச்சு பார்க்கிறதுக்கும், நம்ம வேண்டினதுக்கும் அதிகமா அவர் நமக்கு தர முடியும். அவர் தருவார். இன்னைக்கு அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு பக்கத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். செல்ல பிள்ளையா உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த தேவன் உங்களை பார்க்கிறத நீங்க பாருங்க. உங்களை அவர் செல்லமா பார்க்கிறத நீங்க இமேஜினேஷன்ல பாருங்க. நீங்க நினைக்கலாம், இமேஜினேஷன்ல இப்படி பாக்குறதெல்லாம் தப்பு இல்லையா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா உங்க ஆவிக்குரிய கண்கள் திறந்தாதான் நீங்க அத ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்குள்ள போய் நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. இது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிற ஒரு காரியம். இன்னைக்கு அந்த அப்பா பக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க பேசுறதெல்லாம் அப்பா ஆசையா கேட்டுட்டு இருக்கிறாரு. ஒரு செல்ல பிள்ளை, உங்க பிள்ளை, நீங்க செல்லமா இருக்கிற உங்க பிள்ளை, அந்த பிள்ளை எப்படி ஆசையா தலைய தடவி கொடுப்பீங்க. ஆசையா உங்க பிள்ளைய நீங்க பாப்பீங்க. அந்த பிள்ளை தூங்கிட்டு இருந்தா கூட பல நேரங்கள்ல தாய் தகப்பன்களாகிய நம்ம அவங்கள ஆசையோட பார்ப்போம். இப்படித்தான் நம் பரம தகப்பனும் நம்மை பார்க்கிறார். உங்களை ஆசையா பார்க்கிறார். உங்களை அன்பா பார்க்கிறார். தன் பிள்ளைய கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விலையேற பெற்ற அன்பு. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அந்த அகாப்பே அன்பு இந்த காலை வேளையில நம்முடைய இருதயங்களில அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட வரணும், என் பிள்ளை என்கிட்ட வந்தா போதும். இதுதான் அவர் மன விருப்பமா இருந்தது. அதனாலதான் தன்னுடைய பிள்ளை பாடுபடும்படி அவர் அங்க ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். Because of his love towards us. நம்ம மேல வைத்த அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள குடும்பத்துக்குள்ள நம்ம வந்து சேர்ந்து இருக்கிறோம். இந்த அப்பா நம்மளை கைவிடுவாரா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை உங்களை பயமுறுத்திட்டு இருக்கு? இது எப்படி நடக்கும்? இது எப்படி முடியும்? இது நன்மையா முடியுமா? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் உங்க ஹார்ட்ல ஒரு கேள்விகளா பயந்துட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த அப்பாவை பாருங்க. அப்பா சொல்றாரு, நான் பார்த்துக்கிடுவேன். நீ என்கிட்ட குடு மகளே. இதுதான் அப்பாவினுடைய சத்தமா இருக்கு. இந்த அப்பா கிட்ட நம்ம இருதயத்தை ஊற்றணும். அப்பா விருப்பம் எல்லாம் என்னன்னா, நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம உலகத்துல இருக்கிற நம்ம பிள்ளைங்க எதுலயா ஒண்ணுல குறைஞ்சிட்டாங்கன்னா நம்ம எவ்வளவு வேதனைப்படுறோம். நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது ஒரு நல்ல
லெவலுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு எவ்வளவு முயற்சி பண்றோம். அப்போ நம்ம அப்பா எவ்வளவு தூரம் நமக்காக அவர் செயல்படுவார். நமக்காக அவர் செயல்படுவார். நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு தேவன். அவர் சொல்றாரு, நான் உன் வலது கைய பிடிச்சிருக்கிறேன். நீங்க அத பாருங்க. அந்த அப்பா பக்கத்துல சிங்காசனத்துல கிறிஸ்துவோடு கூட நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க கைய அவர் பிடிச்சிருக்கிறாரு. கைய பிடிச்சிட்டு சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உனக்கு உதவி செய்வேன். நீ பயப்படாத. நான் உனக்கு துணை நிக்கிறேன். இந்த குடும்பத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, எத குறிச்சும் நம்ம என்ன செய்ய வேண்டாம். பயப்பட வேண்டாம். இன்னைக்கு காலையிலயும் மறுபடியுமாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். பயப்படாத. எத்தனை பேர் இத நீங்க வேல்யூ பண்ணி, அத இமேஜினேஷன்ல நீங்க அந்த இடத்துக்கு போயிருக்கிறீங்களோ, அத்தனை பேருடைய ஆவிக்குரிய கண்களும் இனி அது திறந்திருக்கும். நீங்க சும்மா இருந்தா கூட அந்த ஹெவன்லி ரெல்ம்ல இருக்கிறத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது ஏதோ கட்டுக்கதை இல்ல. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளானேன். அதெல்லாம் என்ன? அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அப்படியே அவங்க அந்த டைமென்ஷன பார்க்குறாங்க. இப்போ இந்த டைமென்ஷன நம்ம பார்க்க, நம்ம ரியாலிட்டி என்னவா மாறிடும்னா, இந்த பூமியிலே நம்ம இல்ல. அந்த இடத்துல நம்ம இருக்கிறோங்கிற ரியாலிட்டிக்கு நம்ம ஹார்ட் வந்துரும். அதுதான் சத்தியம். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இப்போ அந்த இடத்துல வந்துட்டோம்னா, அவருக்குள்ள இருக்கிற அன்பு, அவருக்குள்ள இருக்கிற வல்லமை, இது எல்லாம் நமக்குள்ளயும் அங்க ஃப்ளோ ஆகுது. அவர் நம்மை மார்போடு அணைத்துக் கொள்கிறத நீங்க பாருங்க. திரியேக தேவன் உங்களை மார்போடு அணைத்திருக்கிறார். உங்களை சுகப்படுத்தும்படியாய், உங்களை விடுவிக்கும்படியாய், உங்களுக்கு நன்மையானவைகளை செய்யும்படியாய் அவர் இறங்கி இருக்கிறார். அவர் உங்க நெத்தியில முத்தமிடுறத நீங்க பாருங்க. தகப்பனுடைய அன்பான முத்தத்தை பெறுகிறவர்களாய் நீங்க இருக்கிறீங்க. அவருடைய எண்ணம், ஏக்கம், நினைவு எல்லாம் நம்மளாதான் இருக்கிறோம். அப்படி ஒரு நம்ம மேல நினைவா இருக்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தகப்பன் நமக்கு இருக்கிறாருன்னா, சூழ்நிலைகள் எதுவும் நம்மை அசைக்க முடியாது. எல்லா தீமைகளும் அவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். அன்னைக்கு யோசேப்பு சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். இப்போ நன்மையாய் முடிய பண்ணுகிறவர் தான் நம்முடைய அப்பா. அந்த அப்பாவை அப்படியே ஃபீல் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உலகத்துல எல்லாத்தையும் உள்ளத அவர்கிட்ட ஊற்றிட்டு அவரை என்ஜாய் பண்ண கர்த்தர் மகத்துவமான காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் செய்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுதான் விசுவாசம். தேவன் உங்க ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் அவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால அவர் உங்களை இழுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கிறிஸ்துவுக்குள்ள இன்றைக்கு நம்ம இந்த இடத்துக்குள்ள வேர்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறோம்னா, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைக்குள்ளேயே நம்ம வாழ்வோம். பரலோக அந்த ரெல்ம்ல, ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல, ஹெவன்லி ரெல்ம்ல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அங்க இருந்துதான் காரியங்களை பார்க்கிறோம். அங்க இருந்து நீங்க காரியங்களை பாருங்க. உங்க காரியம் எதுவும் உங்களுக்கு பெருசா தெரியாது. நான் சொல்றது நடக்கும்.
அப்படின்னு ஈஸியா எல்லாத்தையும் மேற்கொள்ள ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு அந்த இடத்துக்கு உங்க இருதயத்தை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் பரலோக தகப்பன், நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. எங்களை அரவணைச்சிருக்கிறீங்கப்பா. எங்களை அன்போடு நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. அக்கினி ஜுவாலையான அந்த கண்கள் எங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. எங்களை அடையாளங்களாக, அற்புதங்களாக இந்த பூமியில நீங்க வைக்கும்படி எங்களை நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்கப்பா. நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள நாங்க இருக்கிறோம். எங்களை எதுவும் அசைக்க முடியாது என்று சொல்லி நாங்க அறிக்கையிடுகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறீர். இந்த டைமென்ஷன்லயே நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க வார்த்தைகள்ல நாங்க உறுதியாய் நின்று பலப்பட, விசுவாசத்துல உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட பெருக எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்களுடைய பிள்ளையாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் கடந்து வருவதாக, ஜீவன் கடந்து வருவதாக, கிறிஸ்துவின் அன்பு அவர்களை நெருக்கி ஏவட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் எடுத்து நீ பயன்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்தும். உன்னுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.